வெற்றிவேல் முருகனுக்கு அறுவரை எல்லாம் உள்ள பணிபுரம் எம்பெருமாற்கு அருணாச்சலமூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான தண்டாரம் சுவாமி குருநாதர் அருணாபெருமான் தொடரே சரணம் சொல்றேன். எம்பெருமான் குறை முதல் மற்றும் குருநாதர் சரண சுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமத்திரத்தில் கோமர நிறுத்தத்தை வரிசைப்படி பாடல் 765 இரதமான தேன் என தூங்கும் சீராள் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பள்ளியாண்டம் திருவிழை சமர்ப்பிப்போம். முருகாச்சன். இந்த பாடல் முருகா தீயவர் நரகில் வீழ்ந்து நடலை உருவர் அடியேன் மாதர்வசமாகி வீணாகி விடா வண்ணம் திருவருள் வந்து அடியனை ஆட்கொள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். மாயை கழல எம்பெருமாடு அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான என்ற சந்த குறிப்பையுடைய பாடல். இரதமான தேனூரல் அதரமான மாமாதர் எதிரில்லாத பூநார முலை மீதே இனிது போடும் ஏகாச உடையினாலும் ஆளால விழியினாலும் மாலாகி அனுராக விரகமாகியே பாயலிடை விடாமல் நாள்தோறும் மிருகமத ஆதிசேர் ஓதி நிழல் மூழ்கி விளையும் மோக மாமாயை சுழலுமாறு நாயேனும் விழனாய் விடாதே நீ நழுதாராய். அற அரா எனா மூடர் திருவெண்ணீர் இடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல் கலா மூடர் நெறியிலே நில்லா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகு ஏழில் புரள வீழ்வர் ஈராறு கர வினோத செய் ஜோதி புரண பூரண ஆக்கார முருகோனே புயல் உலாவு சேநாடு பரவி நாடும் ஈடேறு புகழிமேவி வாழ்தேவர் பெருமாளே. இரதமான தேனூரல் அதரமான மாமாதர் எதிரில்லாத பூநார முலை மீதே. முதல்ல சுயநரம்பிய தேன் போல ஊறும் வாயுதழ் ஊரலை உடைய அழகிய மாதர்கள் என்றுள்ள நிகர் ஒப்பு இல்லாத ஆபரண மாலைகள் கொண்ட கொங்கையின் மீது இனிது போடும் ஏகாச உடையினாலும் ஆளால விழியினாலும் மாலாகி அனுராக அழகாக அணிந்துள்ள மேலாடை உடையினாலும் ஆலகால விஷம் போன்ற கண்களாலும் காம மயக்கம் கொண்டு காம பற்றினால் விரகமாகிய பாயலிடை விடாமல் நாள்தோறும் மிருகமத ஆதி சேர் ஓதி நிழல் மூழ்கி காமவேதனைப்பட்டு படுக்கையில் எப்போதும் நாள்தோறும் கஸ்தூரி முதலிய நறுமணங்கள் சேர்ந்துள்ள கூந்தலின் நிழலில் மூழ்கியவனாய் அதனால் விளையும் மோக மாமாயை சுழலுமாறு நாயேனும் விழனாய் விடாதே நீ நழுதாராய். ஏற்படும் காமமயக்கம் என்கின்ற பெரிய மாயாசக்தி என்னை விட்டு அகலுமாறும் அடியேன் வீணாகாதவாறும் பயனற்றவனாகாதவாறும் உன்னுடைய திருவுருளை தந்து உதவுகன்னு முதல் பதில வேண்டிக்கிறார். ரெண்டாவது பதில அராரா என மூடர் திருவெண்ணீர் இடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல் கல்லா மூடர் நெறியிலேன் இல்லா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகு ஏழில் புரள வீழ்வர் ஈராறு கர வினோத செய் ஜோதி பூரண ஆகார முருகோனை. யாரெல்லாம் நரகில வீழ்வாரோ ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். அரகரா என்று கூறாத மூடர்களும் திருவெண்ணீற்றை விபூதியை இடாத மூடர்களும் அடிகள் கடவுளை பூசியாத மூடர்களும் கரையேறுவதற்கு வேண்டிய அறிவை தரும் நூல்களை படியாத மூடர்களும் நன்னெறியில் நில்லாத மூடர்களும் தர்மம் இன்னதென்று கூட விசாரணை செய்யாத ஆய்ந்தறியாத மூடர்களும் நரகமேளிலும் புரளும்படி வீழ்வார்கள். 12 திருக்கரங்களை உடைய வினோதனை செய்ய ஜோதியை நிறைந்த அல்லது ஒளி பொருந்திய பூரண உருவத்தனை முருகனை புயல் உலாவு சேநாடு பரவிநாடும் ஈடேறு புகழி மேவி வாழ்தேவர் பெருமாளே. மேகங்கள் உலவுகின்ற விண்ணுலகத்தவர் போற்றி பரவி நாள்தோறும் நாளும் ஈடேறுகின்ற சீர்காழியில் வீட்டிலிருந்து வாழும் தேவர் பெருமாளே நின் அருள்தாராயும் வேண்டுகிறார். இப்படி ஒரு அற்புதமான பாடல். முதல்ல இந்த பாடலில் ரெண்டாவது பதில் தான் பொருள் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அரஹர அப்படின்னா அரகரா அரகர அரகர என்ன அரியதொன்றில்லை அரகர என்ன அருகிவர் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும் பிறப்பன்றேங்கிறார் திருமந்திரத்தை 916 பாட்டில். வெண்ணீற்றோட சிறப்பையும் திருமந்திரம் சொல்றார். 1666 பாட்டு. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரை யாமாகில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரைங்கிறார். திருநீற்று பதியத்தில் சம்பந்தர் என்ன சொல்றாரு? துயர் கெடுகேன பூசு வெந்நீருங்கிறார். அடுத்தது அடிகள் பூசியா மூடர். அடிகள்னா சிவபெருமான் அனல் ஏறி ஆடும் எம்மடிங்கிறார் சம்பந்தர். அடிகளை பூசோட சிறப்பு என்ன அப்பர் சொல்றாரு. கற்றுக்கொள்வன வாயுள்ள நாவுல இட்டுக்கொள்வன பூவுள்ள நீருள்ள கற்றை செஞ்சடை யானுள்ள நாமுளோம் ஏற்றுக்கோ நமனால் முடிவு உண்பதுங்கிறார். அறம் விசாரியா மூடர். வடமொழியில தர்மம் சரா தர்மத்தை செய்யும் எனவும் அவ்வையாரம் சொன்ன அறம் செய்ய விரும்பு எனவும் கூறுவோம். உபதேசத்தும் நயமுடையது அறத்தை விசாரி என அருணகிரி பெருமான் சொல்லியுள்ள உபதேசமும் ஒரு அறிஞர் சொன்னார் அப்படின்னு செங்கராய பிள்ளை இந்த முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறார். அறம் விசாரியா மூடங்கிற விஷயத்த ஐயா பதிவு பண்ணுறார். நரகில் வீழ்வர் யார் யாருங்கிறது ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறார் இந்த பாட்டில். அடுத்தது புரணம்னா ஒளி புரணவாட் கண்ணி சொல்வான்கிறார் சேது புராணத்தில். விண்ணவர் பருவது விண்ணவர் தொடு புகழிங்கிறார் சம்பந்தர் சீராடியில். வானுலோர் அடுத்தடுத்து புகுந்தீண்டும் புகழுங்கிறார் சம்பந்தர். இதெல்லாம் சீராளுடைய சிறப்புக்காக சொல்லப்படுகின்ற அடிகள். இப்படி
பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல இரதமான தேன் ஊரல் அதரமான மாமாது. காமுகருக்கு பெண்களுடைய அதரமானம் தேன் போல இனிக்கும். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் ஏறி ஊரிய நீரும்பர் வள்ளுவர். ஏகாச உடைனான், ஏகாசம்னா மேலாடை. பிரமாதமாக கந்தகனார் சொல்கிறார் ஏகாசத்தை. ஒரு பூதரும் சொல்கிற பாட்டில் கந்தகனார் பாட சொல்கிறார். பொது பெண்கள் வந்து அழகிய ஆடையை மேல் மூடி உள்ளத்தை கொள்ளை கொள்வார்கள். கொடுந்தானை கோட்டழகும் அப்படின்னு நாளடியாக சொல்கிறார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகழம்பர். ஏகாசமான உடைவீசுன்னு திருமாகாணம் திருப்பூர்னு சொல்கிறார் சுவாமி. ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தீபனங்கிறார் மணிவாசகத்தில். அடுத்தது ஆளாத விழி, ஆளால விஷம் போன்ற கருமையான கண்கள். ஆலகால அது ஆளால அன்றையும் நஞ்சு உண்டாரைத்தான் கொள்ளும், இந்த கண் கண்டாரையும் கொள்ளும். மாலாகி, மால்னா மயக்கம். விலைமனுடைய மேலாடைனாலும் விடினாலும் ஆடவருடைய அறிவு மயங்கும். அந்த மயக்கமே பிறப்புக்கு வித்தாகும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய்கிறார் வள்ளுவர். அனுராக விகாரமை, அனுராகம்னா காமப்பற்று, விகாரம்னா மிகுந்த வேட்கை. அரகரா நாம் உடன், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அரண்னா பாவங்களை போக்கவன். சிவநாமங்களில் சிறந்த நாமம் இதுதான். துயரங்கள் இன்றி வாழ வேண்டும் என்பதை உயிரோடு நோக்கம். துயரங்கள் நீங்கணும்னா இந்த அரகரங்கிற திருநாமம் என்னைக்கு ஒழிச்சுட்டே இருக்கணும். எல்லாம் அறநாமமே சூழ்க வையமும் துயர் தெரியவேங்கிற திருநாமம் சம்பந்த பெருமாள். புனிதமான அறநாமத்தை கூறாது அல்லல் படுகின்ற மாந்தரின் அறிவின்மை கருதி அடிகளார் வருந்தினர். துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை தரவுள்ளது இந்த நாமம். இதனை அறியாது துன்ப நீக்கத்திற்கு வேறு வேறு சாதனங்களை மேற்கொள்வது கரும்பு இருக்க இரும்பை கிடைக்கிறது மாதிரி. மறுத்தான் ஓர்வல் அரக்கன் ஈரைந்து முடியினோடு தோளும் தாழும் இருத்தானை எழில் முடரித்த விசின் மிசை இருந்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானே ஆரூரில் அம்மானை ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தாரேங்கிறாரு அப்பர். அரகர அற என்ற தினமும் உள்ள முருகி உரைப்பவருக்கு அரிய காரியம் அகில உலகங்களுமே கிடையாது. என்ன அமரத்துவத்தை அழிக்க வந்தது அரகரன் நாமம் தான். பிறவாத பெட்டி தருவதும் இதுதான். இதை படிச்சிடும் நம்ம திருமந்திரத்தில். கண்ட உலகில் முருகனுடைய கொலுவில் அடியார்கள் அரகரா என்று ஒலிக்கும் மொழி கடல் போல முழங்கும்னு குழுவப்பில் அடியில் சொல்றாரு. மறுசிவன் அடியவர் அரகர என முறை வழங்கு கடல் போல் முழங்க ஒரு பாலுங்கிறார். அரகர சிவாய என்ற தினமும் நினையாமல் என்ற அரசமே நீதி ஒன்றும் அறியாமல் அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அடிவேனோன்னு கேட்கிறார் கருணூர்வாய் திருப்பூர் அடியாளர். திருவெண்ணீர் இடாமுடர். சிவஞான பயமானது திருநீர். சக்தி தான் யாதோ என்னில் தடையிலா ஞானமாகும்னு சிவஞான சித்தியாருடைய திருவாக்கின்படி ஞானமே சக்தி. அதனால திருவருள் சக்தி, திருவுந்து சக்தி சொரூபமானது. அதான் திருஞானமூர்த்தி சுவாமிகள் வெண்ணீற்றுடைய பெருமையை பல்வாறு பாடுறார். திருநீற்று அணிந்து கொள்வதற்கு நோயும் பேயும் விலகும், எல்லா நலனும் உண்டாகும், சர்வ மங்களங்களும் பெருகும், தீவினை கருகும். அதனால யாது பாதகம் புரிந்தவராயினும் இகழும் பாதகங்களில் பஞ்சமா பாதகரினும் பூதி போற்றிடில் செல்வராய் உலகெல்லாம் போற்று தீது தீர்ந்தவன் பௌத்தராகியே திகழ்வார்னர் உபதேச காண்டத்தில். அதனால திருநீர் பூசுறது மிக முக்கியமான, தவிர்க்கப்பட கூடாத, விட்டுவிடவே கூடாத ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோதான். அதுக்கு நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அதனால் அதை விட்டலாம். அடுத்தது அடிகள் பூசியா முடன். இறைவனுடைய திருவடி பூஜ்யத்தில் தான் பிறவியின் பயன். இறைவன் தந்த கரங்களால் அவனை பூஜைகள்னா நன்றி மறந்த பாவம் வந்துடும். பூஜாவர் சொல் தான் தமிழில் ஐகார ஈடுபட்டு பூஜைன்னு தெரிந்தது. பூனா மலங்களை பூர்த்தி செய்வது, ஜானா சிவஞானத்தை உண்டாக்குவது. சிவரகசியர் சொல்றாரு, வேதநாயகன் லிங்க பூஜனை செய்யும் மேலோன் போதன் மாயவன் மூ உலகம் தொழும் புனிதன் ஓதும் ஆங்கவன் பெருமை யார் உரைப்பர் அவ்வுறவோன் பாதத்தோடைய சென்னியில் பலன் பெற தரிப்பேன்கிறார். பூசை என்கிற செய்கிற நேரம் தான் நம்முடைய நேரம். பூசை செய்கிற மனித பிறப்பு உயர்ந்த பிறப்பு. பூஜை புரியாதனால் வீணாள். உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானை நமோ நம ஒந்தொடி மோகா நமோ நம என நாடும் உன்புகளை பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திட வீணாள் படாது அருள் புரிவாயங்கிறார் கொம்பனையார் திருப்பூர்ல. அடுத்தது கரையேற அறிவு நூல் கல்லாமுடன். பிறவியாக பெருங்கடலில் வாழ்ந்த உயிர்கள் ஆச்சாரியனாகி மீகாமனோடு கூடிய சாத்திரமாகி கப்பலில் ஏறணும். ஏறினால் முக்தியாக கரையேறலாம். அப்போ உலகில் உள்ள நூல்களை யாவும் நம்ம உய்விக்காது. கற்கத்தகுந்த நூல்கள் தான் கற்கணும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை அப்படின்னார். அப்போ அறிவு என்ன 12 திருமுறைகள், 14 மெய்கண்ட நூல்கள், அது வழிநூல்கள், சிவஞான போதம் முதலிய ஞான சாத்திரங்கள், நமது ஐயம் திரிவு மயக்கங்களை அகற்றி சிவப்பேற்று அளிக்கக்கூடிய நூல்கள். அதனால் இதை அவசியம் நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது நெறியிலே நில்லாமல். நெறிங்கன்னா வழி. இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னு நடக்கிறவன் கண்ணில் கண்ட வழிகளில் எதுலையாயினும் அது நடக்க மாட்டான். எந்த வழியில் போனால் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரலாமோ அந்த வழியில் நடப்பான். அது மாதிரி பரகதியை நாடி வந்த நாம் உலகில் காணப்படும் அவநெறியில் செல்லாது தவநெறியில் செல்லணும். அந்த தவநெறி இறைவன்பால் வேண்டி பெறணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்துறையூரில் இறைவன்பால் தவநெறியை வேண்டி பெற்றார்.
தவநெறி தனை வீடு தாண்டு காலியினார். அதனால தான் கூந்தலூர் திருப்புகழ் அடியினார். அடுத்தது அறம் விசாரியா முடு. அறம் எது, அறம் அல்லாதென்று ஆராய்ந்து அறத்தை கடைப்பிடித்து அறப்பண்போடு வாழ்தல் வேணும். அறம் உயிர்க்கு உறுதி செய்வது. அறனை மறவேங்கிற அவை பிராட்டியார். இறைவனுக்கு அறம் தான் வடிவே. அறமே மரங்கள் முழுதடிக்கும், அறமே கடவுள் உலகேற்றும், அறமே சிவனுக்கு ஒரு வடிவம். ஆம், சிவனை வழிபடுவோர்க்கு அறமே எல்லா பெருமையும் அடிக்கும். பார்க்கும் எவ்விடத்தும் அறமே அச்சம் தவிர்ப்பது என அறைந்தான் சரதாதப முனிவன்கிறார் காஞ்சிபுரத்தில். இறைவன் சூரபத்மனுக்கு இல்லாத வரங்களை வழங்கிய போது 1008 அண்டங்களை ஆழ்வாய் அறநெறின்றும் வடுவாய் எனின் நமது சக்தி உன்னை வெல்லும்னு அறனார். அதனால அறநெறின்று வடுவக்கூடாது. ஔவையார் என்ன சொன்னா, அறிவுரை பகிர்ந்த வந்த ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னா. திருவள்ளுவர் நீர்த்தார் பெருமைன்னு சொன்னார். அதனால நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது நரகு 7 புற விடும். இப்போ கூடிய அந்த விஷயங்களை செய்யாதவர்கள்லாம் மூடர்கள். அவங்களாம் 7 நரகங்களில் புரண்டு துன்புறும் பொருட்டு வீழ்வார்கள். புராணங்கிறதான் புராணம்னு குறுகி வந்திருக்கு. புராணங்கிறது பழமை. சிவமூர்த்தியினுடைய பழைய வடிவம் அருமுக வடிவம். பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளாண்னர். இருவர் மேலும் திருப்பூர் போலினா சீராடி தளத்திற்குரிய 12 பேர்களில் திருநாமங்களில் ஒன்று போலி. உயிர்களுக்கு அதுவே போலிடம். அதனால போலியின் பெயர். உலகம் அழிந்த போதும் அழியாது அது தோணி போதும் மிதக்கும் திருவுடைய திருத்தலம். அந்த தளத்து பெருமாண்டு தான் கேட்கிறார். முருகா, தீயவர் நரகில் வீழ்ந்து நடனை ஒருவர் அடியேன் மாதவசமாகி வீணாக வண்ணம் திருவள்ளிருந்து ஆட்கொள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிடும் சீராடி பெருமாள் திருவிடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகா சரணம்.